இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டுமாம். யோசுவாவோடு இருந்து மோசேயோடு கூட இருந்து நடத்தினது போல நடத்துவதற்காக, யோசுவாவுடைய மரண பரியந்தம் ஆண்டவர் கூட இருந்து நடத்துவதற்காக அவர் கொடுக்கிற ஒரு கட்டளை, ஆண்டவராகிய தேவனுடைய பிரமாணம், ஆண்டவருடைய வசனம் வாயை விட்டு ஒருபோதும் பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்க வேண்டுமா. புதிய ஏற்பாட்டில் இப்படி 2 வாக்குத்தத்தத்தை தந்து ஆண்டவராகிய தேவன் அவரோடு உடன்படிக்கை செய்து மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுக்கும் போது அவர் தந்த 2 உடன்படிக்கையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யோசுவாவோடு சொல்லுகிறார், என்னுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தை உன் வாயை விட்டு என்ன செய்யப்படாது, பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். சற்று யோசித்து பாருங்கள். யோசுவாவை கர்த்தராய தேவன் அழைத்து பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்குள்ளே அவர் விடுகிறார். விட்ட பிறகு அந்த கானானியர் அத்தனை பேரையும், எமோரியர், கானானியர், அந்த தேசத்து ஜனங்களோடு யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது, யுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது, அவர்களை துரத்தி அடிக்க வேண்டியது இருக்கிறது, அந்த தேசத்தை தன்வசப்படுத்த வேண்டியது இருக்கிறது, இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்த வேண்டியது இருக்கிறது. இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு அவர் வழிகாட்டியா இருந்து அந்த தேசத்தை எல்லாம் பிடித்து இந்த 12 கோத்திரங்களுக்கு அவர் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவ மனுஷனா இருக்கிறார். அவருக்கு வேலை உண்டு, அவருக்கு எல்லா சௌபாக்கியம், அதாவது உலகத்துக்குரிய எல்லா தொழிலும் உண்டு, எல்லா வேலையும் உண்டு. தொழில் செய்கிறவர்களை கவனிக்க வேண்டும், அவர்கள் நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்ப உலக பிரகாரமான எல்லா நெருக்கடியிலும் இருக்கிற யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாயை விட்டு என்னுடைய பிரமாணம் நீங்காது இருக்க வேண்டும், இவனுடைய வாயை விட்டு என்னுடைய பிரமாணம் பிரியாதிருக்க வேண்டும். அந்த பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென் சொல்லலாமே. பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 4 பேரை, 2 பேரை, 3 பேரை, 5 பேரை வைத்து நம்ம குடும்பம் நடத்துவதற்காக எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், பிள்ளைகளை நடத்துவதற்கு, பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்பதற்கு, இந்த பாடுகள் மத்தியிலே அங்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிலம் இல்லை, ஒரு பரிமாணம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சாப்பிடுவதற்காக, இவர்கள் தங்குவதற்காக அந்த தேசத்து குடிகளோடு யுத்தங்கள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது. இந்த ஜனங்களை எல்லாம் நடத்தி கொண்டு போய் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அந்த மனுஷனோடு ஆண்டவர் சொல்லுகிறார், உலக பாரம் நிறைந்த, உலக கவலை நிறைந்த அந்த மனுஷனோடு சொல்லுகிறார், இரவும் பகலும் என்னுடைய வசனத்தில் தியானமாயிருந்தால் நீ புத்திமானாயிருப்பாய்.